Shut up your mouth. Once at the moment. மாட்டி விடணும் நேரம் வரலாம் வெப்சைட்டுக்கு. ஓகே, இன்றைக்கு நம்ம கிட்ட மேகலா மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம பிகே அப்படின்ற பேர்ல பேசிருக்கோம். பிகே? ஆமா, பிகே என்னன்னு கேட்டாங்க. பிகே நான் பக்ரிசாமி அப்படின்னு சொல்லி நல்லா இருக்க. கிரெடிட் கார்டு பத்தி அவங்க கிட்ட பேசிருக்கோம். என்னதான் ஆச்சு அப்படின்றத இப்ப கேட்கலாம். சூப்பர் ஜி, வாங்க கேட்போம். ஹலோ ஹலோ, மேகலாவா? ஆமா மேகலா பேசுறேன். மேகலா சொல்லுங்க. ஹலோ ஹலோ மேகலா, நீங்க ரொம்ப சாஃப்டா பேசுறீங்க மேகலா, ஒண்ணு விளங்க மாட்டுது. சொல்லுங்க. நான் வந்து பிகே பேசுறேன். உண்மையான பேர் பக்ரிசாமி. நீங்க ராங் நம்பர் நினைக்கிறேன். இல்ல மேகலா, நம்ம வந்து உங்க நம்பர் எடுத்து எதுக்கு கூப்பிட்டேன்னா, நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டு ஏதோ பாவிக்கிறீங்களா? இல்ல நான் எதுவும் பாய்க்கல. டெபிட் கார்டு பாவிச்சிருக்கீங்களா? டெபிட் கார்டு இருக்கு. இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் நான் சொல்றேன். பரவாயில்ல, எந்த ஒரு இதுவும் எனக்கு வேணாம். இப்ப ஏன் இப்ப நீங்க வந்து உடனடியா இப்ப நிறுத்த பாக்குறீங்க? இல்ல, நீங்க யாருன்னு தெரியாம நான் தான் சொன்னேன், நான் பிகே பக்ரிசாமி பேசுறேன். இல்ல அப்படி யாரும் எனக்கு இல்ல. உங்களுக்கு தெரியாதுங்க, நான் வந்து நான் சர்வீஸ் கொடுக்கறேன். சரி உங்களுக்கு வந்து மேப்ஸ் கார்டு இருக்கு, இன்னமா கார்டு நிறைய கார்டு வச்சிருக்கீங்க. ஓகே, இந்த கார்டு எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே கார்டு. எனக்கு இந்த கார்டு வேணாம், எனக்கு இருக்கிற கார்டே போதும். இல்ல இப்ப நீங்க வேணா தனித்தனியா பிரிச்சும் வேணாம். ஒண்ணு இல்ல, இந்த எல்லா கார்டையும் நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நாங்க வந்து உங்க எங்களோட சிஸ்டம்ல உங்களுக்கு ஒரு கார்டு ப்ரொவைட் பண்ணுவோம். எனக்கு எந்த கார்டு வேணாம். ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். நீங்க ஒரு கஸ்டமரா, ஸ்மார்ட்டான கஸ்டமரா இருக்கணும். தேவையில்ல அப்படின்னு சொன்னா முடியாது. எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்ல. இப்ப உங்களோட எல்லா கார்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டுங்களா? எப்படி என்னோட கார்ட்லாம் நீங்க டிஸ்கனெக்ட் பண்ண முடியும்? உங்களோட நம்பர் இருக்கு, உங்களோட பேர் இருக்கு, பேர் போட்டு ஏதோ செய்ய முடியும். அப்படி ஏதோ ஒண்ணுன்னா எனக்கு கணக்கான கால் வரும். ஒருத்தங்க வந்து தெரியாம நடு ரோட்ல தவிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிருவீங்களா? அவங்களுக்கு வழி காட்ட மாட்டீங்களா? அப்படி அவங்க இருந்தாங்கன்னா என் கண்ணு முன்னுக்கு கண்டிப்பா நான் வழி காமிச்சு அனுப்பிவிடுவேன். அந்த மாதிரி ஒரு கெட்ட கேரக்டர். அதுதான், அதே மாதிரிதான் நீங்களும் டெக்னாலஜி வேர்ல்ட்ல வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். ஜஸ்ட் லீவ் இட். நோ, டெக்னாலஜி வேர்ல்ட்ல நீங்க கண்ணு தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. எனக்கு எல்லாமே தெரியும், எல்லா இதுவும் எனக்கு தெரியும். என்ன தெரியும் பெருசா உங்களுக்கு? இப்ப வந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு கிரெடிட் கார்டு இல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல எனக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் அதத்தான் பலட்டே சொன்னேன். பசியா இருக்கும் போது ரொட்டி சாலான்னு சொல்றீங்க நீங்க. இது எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம். எனக்கு காலையில ரொம்ப ரொம்ப நீங்க என்ன டென்ஷன் ஆக்கி. நான் டென்ஷன் ஆக்கல, நீங்க என்ன டென்ஷன் ஆக்கிருக்கீங்க. மன்னிப்பு கேளுங்க, இல்ல நாங்க விட மாட்டோம் உங்களை. என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அத நீங்க சொல்லவும் கிடையாது. நீங்க ரொட்டி சாலாய் சாப்பிடுற ஆசையில இருக்கீங்க, அதனால என்கிட்ட மன்னிப்பு கேட்டு போய் சாப்பிடுறதா சாப்பிட்டுக்குங்க. நீ உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? நீங்க என்கிட்ட சொல்லுங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டே இருக்கேன் அடுத்த ஆளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நானா பிகே பக்ரிசாமி, சொல்லுங்க மன்னிப்பு சொல்லுங்க. நீங்க பக்ரிசாமியா என்ன சாமி? எனக்கு என்ன தெரியும்? நான் உங்களை பத்தி ரிப்போர்ட் பண்ண போறப்ப நீங்க போன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்றீங்க. ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓ, அவ்வளவு இதுவா உங்களுக்கு? நல்லா குறிச்சு வச்சுக்கங்க. இந்த நாள் உங்க லைஃப்ல வந்து ஒரு பிளாக் மார்க்கா இருக்க போகுது. அப்ப தெரியும் இந்த பிகே யாருன்னு. எதுவுமே பிரச்சனை இல்ல, நீங்க எங்க வேணாலும் போயிட்டு என்ன கடைசியில இந்த பிகே கிட்டே மோதிட்டீங்களா? எப்படி இருக்குன்னு நான் சொல்ற வச்சுட்டீங்க பாத்தீங்களா? யாரு நீங்க? உதயா. நான் இதுதான் முதல்ல கேட்டேன். இது எப்படி இருக்கு?